ஒரு உலகம் இது. ஆனா இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்துல கவலையோடு இருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, ஐயோ வாழ்க்கை நிம்மதி இல்ல, சமாதானம் சொல்லி இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறாங்களே, ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தத்தளிச்சுட்டு இருக்காங்களே, ஐயோ இந்த மக்கள் எல்லாம் ஏன்ட்ட வந்தா நலமா இருக்குன்னு சொல்லி அந்த மக்கள் மேல உள்ள அன்பினால இயேசு சொன்னார், எல்லாரும் ஏன்ட்ட வாங்க. கவலையோடு கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா, ஏட்டு வாங்க, நான் உங்களுக்கு வருத்தத்தோடு கவலையோடு ஒவ்வொரு நாட்களையும் கழித்து கொண்டிருக்கீங்களா, ஐயா நைட்டு வந்தாலே ஒரே கவலை பாரம். நிறைய நேரங்களில் பாருங்க, கவலைப்படுவதனால தூக்கம் கூட நிறைய பேருக்கு வருவதில்லை, சரியாக தூங்க கூட முடிவதில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கவலை அதிகமா வரும்போது அவனுக்கு அதிகமா சுகர் வந்து விடுகிறது, ரத்த அழுத்தம் அதிகமாகி விடுகிறது. அதனால பாருங்க எல்லா நிம்மதி போய் விடுகிறது. ஒரு மனிதனுக்கு கவலை மேல கவலைப்படும் போது அவனால சரியா தூங்க முடியாது. தூக்க வரவிட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லா வியாதி ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்குள் வந்துவிடும். இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, பாரத்தை சுமந்துகிட்டே இருக்கீங்களே, கவலை சுமந்துகிட்டே இருக்கீங்களே, இறக்கி வைக்க முடியாம தவிக்கிறீர்களே, இன்றைக்கு எல்லாரும் நீங்க ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், நான் உங்களுடைய வருத்தத்தெல்லாம் நான் மாற்றுகிறேன்னு சொல்லி ஒரு மனிதர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். அவங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைத்தது, அவங்க வாழ்க்கையில சமாதானத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் சொல்ல போகிறேன், இயேசு எப்படிலாம் அவருடைய வருத்தினார், கண்ணீரை மாற்றினார் சொல்லுங்க மத்தியில் சொல்ல போகிறேன். பாருங்க, இயேசு ஒரு பட்டணத்துக்கு போகிறார். ஒரு பட்டணத்துக்கு போகும்போது இதே போல இதே டைம்ல வீட்டுக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள ஒரு மனிதரை கட்டுல தூக்கி கொண்டு வந்தார்கள். பாருங்க, திமிர்வாத நம்ம பாசல சொல்ல போனா பக்கவாத வியாதி, ஸ்ட்ரோக் வியாதின்னு சொல்லுவாங்க. பக்கவாத வியாதி, பல வருஷமா படுத்த படுக்கையில் இருக்கிற மனிதன், கை கால் செயலற்று போச்சு, கை கால் விளங்கலை, கை கால்களால் அவனுக்கு நடக்க முடியல, கைகள் விளங்கவில்லை. யோசித்து பாருங்க, ஒரு மனிதனுக்கு 2 கால்களும் கைகளும் போச்சுனால எல்லாமே போன மாதிரி, உயிரே போன மாதிரி இருக்கும். பாருங்க, அவனால சுயமா வாழ முடியாது, மற்றவங்க உதவி கொண்டுதான் அவனால குளிக்கணும்னா கூட, சாப்பிட வேண்டுமானா கூட 2 பேர் இருந்தவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்பேற்பட்ட வாழ்க்கையில கவலையோடு கண்ணீரோடு அந்த பக்கவாத வியாதியினால கஷ்டப்பட்ட ஒரு மனிதன். பாருங்க, அந்த மனுஷனுக்கு என்ன நினைச்சிருப்பான், வாழ்க்கையே வெறுத்துருச்சு, இனிமே இருந்து என்ன பிரயோஜனம், நாம மற்றவங்களுக்கு நம்ம பாரமா இருக்கிறோமே, மற்றவங்களுக்கு நம்ம பாரமா இருக்கு, இப்படி ஒரு பாரத்தை நம்ம கொடுத்துட்டோமே அப்படி சொல்லி வாழ்க்கையில விரக்தி, ஏமாற்றம், இந்த மாதிரி நிலைமையில தான் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு 4 பேர் இவன் மேல இறக்கப்பட்டு, ஐயோ இவன் எப்படி கஷ்டப்படுறானே, வாழ்க்கையில அனாதை போல இருக்கிறானே, இவனை இயேசுவிட கொண்டு போன சரியா சொல்லி அவனை கட்டில தான் தூக்கிட்டு வந்தாங்க. யோசித்து பாருங்க, அவனை தோல்ல தூக்கிட்டு வர முடியல, 4 பேர் கட்டில தூக்கி கொண்டு வந்தார்கள். அந்த கட்டிலோடு இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தோடனே இயேசு அந்த மனிதனை